ஹை காய்ஸ், எனக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன மேன் ஹோல் அப்படின்ற த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட்ல தங்கக்கூடிய ஒரு பயங்கரமான சைக்கோ கிட்ட பேச முடியாத நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி தப்பிக்கிறாங்கன்றத ரொம்ப விறுவிறுப்பா பரபரப்பா இந்த படத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்படியும் சைக்கோ மூவி இருக்கா அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போன படத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்தது வாய்ஸ் மூவிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அவங்க அப்பாவும் சீக்கிரமா வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன் போது இன்னைக்கு நைட் வருவீங்களா? இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போது, நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு, சரி போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேசிட்டு போனை கட் பண்றா. இப்ப அவன் நடந்து வந்துட்டே இருக்கா. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒவ்வொரு லைட்டும் விட்டு 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை கவர் பண்ண மாதிரி ஒரு வட்டம் மேல இருக்கும். அந்த வட்டம் இப்ப நகர்ற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த பொண்ணு என்ன சவுண்டுன்னு திரும்பி பாக்குற. இப்ப பயங்கரமா கத்துறா. எங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஊட்டிக்குள்ள காமிக்கிறாங்க. அடியில மெட்ரோ எல்லாம் போயிட்டு இருக்கு. அங்க நிறைய கம்பிகள் பழுப்பு இருக்கிறதா வேகமா காமிச்சிட்டே போறாங்க. அந்த இடத்துல சைக்கோ ஒரு கதவை டக்குன்னு லாக் பண்றா. இப்போ அக்கா தங்கச்சி 2 பேரை காமிக்கிறாங்க. தங்கச்சிக்கு பேச வராது. அக்கா நைட்டு பார்ட் டைம் ஜாப்காக வெளியே போயிருப்பா. தங்கச்சி அக்கா கால் பண்ணி எப்ப நீ வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்கும் போது, நான் வீட்டுக்கு வர ஒரு 10 மணி ஆகும், நீ கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே ஏறு, வெளியே வந்துடாத அப்படின்னு அக்கா பேசிக்கிட்டே இருக்கும் போது அவளை யாரோ கூப்பிடுறாங்க. நான் கட் பண்ணிட்டு போயிடுறா. இங்க சைக்கோ பிடிச்சு வச்சு படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த பொண்ணு இப்ப கண்ணை திறந்து பாக்குறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பொறுமையா நடந்து போறா. இப்ப டக்குன்னு அந்த பொண்ணோட காலை யாரோ பிடிச்சி எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் கால்ல சங்கிலி போட்டிருப்பான். அவன் அந்த பொண்ணை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன சவுண்டுன்னு இப்ப அந்த சைக்கோ டிவி பார்த்துட்டு திரும்பி பாக்குறான். அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போறா. அதே நேரத்துல இங்க பேஸ்மெண்ட்ல அழுக்கெல்லாம் கிளீன் பண்றதுக்காக சில ஆட்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப இருட்டா இருக்கும். அதுல ஒருத்தருக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கும். நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ அந்த சைக்கோ கிட்ட நம்ம மாட்டின அந்த பொண்ணு கதற சவுண்டு இவருக்கு மட்டும் கேக்குது. இவரும் எனக்கு ஏதோ இங்க பயமா இருக்கு, ஏதோ இறக்க போறேன்னு டே இருட்டுல உனக்கு அப்படிதான் தெரியும், சீக்கிரமா அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ நடந்து போயிட்டே இருக்கும் போது கீழே ஒரு தலையை பார்த்துருவாரு. கத்த ஆரம்பிப்பாரு. அங்க பாரு மனுஷன் தலைன்னும் போது, டே பைத்தியம், அது தலை ஒண்ணும் இல்ல, உத்து பாரு, அது ஒரு பொம்மை, இவ நான் வச்சுட்டு டே அவனை கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இங்க அந்த பொண்ணு கதறிட்டு இருப்பான். அந்த சைக்கோ அந்த பொண்ணு பிடிச்சி கட்டி போட்டுட்டு கிட்ட வருவான் கையில சீசரோட. என்னை விட்டு என்ன மன்னிச்சிரு, நான் இந்த பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு போது, நான் உன்னை என் கூட தானே கூட்டிட்டு வந்தேன், அப்போ நீயும் நானும் ஒண்ணு தானே, இந்த வீடு உன் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முடிய கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அக்காவும் அவங்க ஸ்டாப்பிங்ல இறங்குறாங்க. பார்த்தா தங்கச்சி அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அக்கா சொன்னால வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இதனால அவ அழுக ஆரம்பிக்கிற. இப்போ அவங்களோட பாஸ்ட நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோனியோட அப்பா அம்மா 2 பேரும் இடத்து போயிருப்பாங்க. அவங்க அக்கா தான் அவங்கள பாத்துக்கிறாங்க. ஒரு வாட்டி அக்கா தங்கச்சி விட்டுட்டு வெளியே போயிருப்பா. அதனால உடம்பு ரொம்ப முடியாம போயிடும். இதனால அவங்க அம்மா அவங்களோட அக்காவோட கண்ணச்சே பலார அறவிடுறாங்க. உன்னதானே அவளை பாத்துக்க சொன்னேன், இப்படியா விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது அப்படின்னும் போது அவங்க அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும், நீ இந்த மோதிரத்தை வேணும்னு ஆசைப்படவில்லை, இந்த அந்த மோதிரத்தை வச்சுக்கோ, எனக்கு அடுத்தது அவளை நீதமா பாத்துக்கணும், அன்பா பாத்துக்கோ அவளை அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயம்லாம் இப்ப அக்காக்கு ஞாபகம் வரும். என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட ஹாஷா பேசணும்னு நினைக்கல, ஆனா இது மாதிரி நீ வெளியே வந்தா உனக்கு ஆபத்து, அக்கா பொறுப்புல தானே இப்ப இருக்க, அப்ப அக்கா சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு தங்கச்சி கூட்டிட்டு வருவாங்க. அந்த இடத்துல இருக்க சிசிடிவி கேமராவை கீழே இருக்கிற சைக்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ல மட்டும் நிறைய பெண்கள் 6 மாசமா காணாம போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பெண்கள் காணாம போனாங்க. இந்த கேஸ் இன்னுமே கிளியரா முடியல. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற போலீஸ கேக்குறாங்க. அவரும், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், இதை நான் கூடிய சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிருவோம். நீயும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா இன்னும் பெண்கள் காணாம தான் போயிட்டு இருக்காங்க. இந்த கேஸை நான் வேற கிட்ட கொடுத்துலாம் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு அங்க வந்து ஒரு ஆபீசர் பேசிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல இங்க படத்தோட ஸ்டார்டிங் காணாம போன அந்த பொண்ணோட அப்பா டாக்ஸி டிரைவர். அவரு அவங்க பொண்ணு காணாம போன விஷயத்த போலீஸ் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அவரும் நிறைய நோட்டீஸ் ரெடி பண்ணி நிறைய பேர்கிட்ட என் பொண்ணு காணோம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி பேப்பரை கொடுப்பாரு. ஆனா நிறைய பேர் அதை வாங்கி தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் அந்த பேப்பரை ஊத்து பாத்துட்டே இருப்பார். சார், நீங்க என் பொண்ணு பாத்திருக்கீங்களா? பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க சார், அவளை காணாம நான் ரொம்ப தவிச்சு போயிருக்கேன், அவளுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எமோஷனலா பேசுவாரு. ஆனா அவர் பேசிட்டு இருக்க அந்த ஆளுதான் சைக்கோ இவர பொண்ணை கடத்தி வச்சிருக்குது. இதை தெரியாத அவரும் பரிதாபமா பேசிட்டு போயிருவாரு. அந்த சைக்கோ அந்த நோட்டீஸ் பேப்பரை எடுத்துட்டு அவன் வாழ்ந்த அந்த வீட்டுல போய் அந்த நோட்டீஸ் பேப்பரை ஒட்டுவான். அந்த இடத்துல நிறைய காணாம போன பெண்களோட பேப்பர் இருக்கும். இப்ப ஹீரோனி அவங்க அக்கா பர்த்டேக்காக சர்ப்ரைஸா கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. இதனால அவங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேக் வைப்பாங்க. அதே இடத்துல இங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சைக்கோ அந்த நோட்டீஸ் பேப்பர்ல காணாம போன பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதை கண்டுபிடிச்சுப்பா. அதனால அவளுக்கு கேக் வாங்கிட்டு போறான். கேண்டில ஊதுனும் போது அந்த பொண்ணு சைலண்டா எதுவுமே பேசாம இருக்கா. எதுக்கு மனுஷங்க செலிப்ரேட் பண்ணும்போது நெருப்பை பயன்படுத்துறாங்க? என் அப்பா எங்க மொத்த ஃபேமிலியும் நெருப்புல தான் கொளுத்தினார், அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி சைக்கோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அவங்க வீட்டுல
மொத்தமா பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டுருவாரு. அப்ப அவங்க அக்கா மட்டும் சைக்கோவை கூட்டிட்டு வந்து பேஸ்மெண்ட்ல நீ தப்பிச்சுப்போ அப்படின்னு கத்துவாங்க. அந்த வீடு அப்படி நெருப்பால எரிஞ்சு எல்லாமே இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் சைக்கோ எப்பவுமே பேஸ்மெண்ட்லயே இருக்கான். இந்த இடம் தான் சேஃப்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம தன்னை காப்பாத்தினது தான் கூட இருந்த அக்கா. அதனால பெண்கள் தான் கூட இருந்தா சேஃபா இருக்கும், அவங்களையும் தன்னோட குடும்பத்துல ஒருத்தங்கன்ற மாதிரி அவன் ட்ரீட் பண்ணுவான். அதை புரிஞ்சுக்காத பெண்களை அவன் மர்டரும் பண்ணுவான். இந்த விஷயத்தான் சைக்கோ சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை எப்ப வருவாரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியல, அவர் கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பாரு போது அப்படியே சைக்கோ கிட்ட வரான். நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற, நம்ம ஒரு குடும்பம், நீயும் நானும் மட்டும். எங்க அந்த பொண்ணோட அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்களா, என் பொண்ணை கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி ரொம்ப ஹைப் ஆகுறாரு. அங்க போலீஸ் ஆபீசரும் எங்க நாங்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க கத்தாதீங்க, நீங்க போங்க, ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்தா நாங்க சொல்றோம் அப்படின்னும் போது அங்க இருந்து நம்மளோட ஸ்ட்ரீட் ஆபீசர் வராரு. டேய் நீயாடா, நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சு, நீங்க என்ன பண்ண சொல்லிட்டு அப்படிங்க 2 பேர் பேசி குடிச்சிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா மட்டும் போலீஸோட லேப்டாப்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குன்றத பாக்குறாரு. அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. உடனே போலீஸ் ஆபீசர் கன் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. போலீஸும் குடிச்சு முடிச்சு காலை எழுந்துக்கிறாரு. கண்ணை காணும். அடா பாவி, போலீஸ் கிட்டே ஆட்டிய போடுறேன் இருறா வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்தையும் தேறாரு. டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அந்த ஸ்ட்ரீட்ல கரண்ட்ல ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு போலீஸ் செக் பண்ணுவாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் ஒரு கனெக்ஷன் மட்டும் கீழே போகுது, எப்படி இதை கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஓட்ட வழியா பாக்குறாரு. அந்த இடத்துல நிறைய கொத்தா முடிகள் வந்துகிட்டு இருக்கு. இதனால சில ஆட்களை கூட்டிட்டு வந்து கீழே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண கூட்டிட்டு வராரு. ஆனா அவங்களும் பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இப்போ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சைக்கோ கீழே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஆபீசரும் கீழே என்னதான் இருக்குன்னு போய் பாக்கணும்னு சொல்லி கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு. அதே இடத்துல இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு. ஆனா அவரோட போன் பிக் பண்ண மாட்டேன்றாரு. இவருக்கு தெரிஞ்ச சில டிடெக்டிவ் பர்சன் கிட்ட என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் சொல்றான், அவன் எங்க இருந்தாலும் எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லும் போது அவனும் ஓகேன்னு சொல்லி இப்ப கட் பண்ணிடுறாங்க. கண்ணு காணாம போன விஷயம் போலீஸ் ஆகிட்ட தெரிஞ்சா வேட்டு வச்சிருக்காங்க சொல்லி சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாரு. இல்ல அந்த போலீஸ் ஆபீசரும் கீழே நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியல. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணோட ஷூவை பாக்குறாரு. பார்த்துட்டு இப்ப நடந்து வரும்போது அங்க சைக்கோ ஒரு ட்ராப் ஒண்ணு ரெடி பண்ணிருப்பான். அதுல அவர் மாட்டிட்டு மூச்சு விட முடியாம திணறிட்டு இருப்பாரு. அவர் அங்கேயே மர்கியா பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸ சைக்கோ போட்டுட்டு அங்க நிறுத்தப்பட்டிருந்த வண்டி எடுத்துட்டு போயிடுறான். இப்ப நைட் அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை வரும். அவங்க அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதனால அந்த பொண்ணு வழிய விட அப்படின்னு சொல்லி சண்டை போடும் போது இப்போ ஒரு லைட் அடிக்கும். போலீஸோட வண்டி நிற்கும். போலீஸ் நினைச்சிட்டு அந்த ஆள் பயந்து ஓடிடுவாரு. அந்த லேடியும் அங்கிருந்து போக பார்ப்பாங்க. ஆனா அவங்களோட ஸ்லீப்பர் அங்க ஒரு ஓட்டையில மாட்டிக்கும். அதை எடுக்க அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அந்த போலீஸ் அந்த லேடியை பார்த்து லைட் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இவங்களுக்கு பயம் வந்துடும். ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரீட்ல தான் நிறைய பெண்கள் காணா போறாங்க, எனக்கு இன்னும் ரொம்ப டவுட்டா இருக்குன்னு பயந்துட்டு அந்த ஸ்லீப்பரை சீக்கிரமே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ திரும்பி பாக்குறாங்க, அந்த ஆள் இல்ல. கிட்ட வந்து பார்த்தா சைக்கோ தலையில அவங்களை அடிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போறான். எங்க தங்கச்சியும் அக்காவுக்கு மெசேஜ் பண்றாங்க, மழை பெய்யற மாதிரி இருக்கு, கொடை எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. ஆனா அக்கா கிட்ட இருந்து ரிப்ளை வரல. சரி அம்மா கொடை எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கலாம் சொல்லி கொடை எடுத்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க டாக்ஸி டிரைவரும் அவங்க பொண்ணு கடைசியில எந்த இடத்துல இருந்து காணாம போனான்றதை கண்டுபிடிச்சா அந்த ஸ்ட்ரீட்ல காரை வச்சு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த கில்லர் வந்தா போட்டு தள்ளுறதுக்காக. அப்படி ஒரு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல தங்கச்சி போறத பார்த்தோன்னே தன்னோட பொண்ணு தான் நினைச்சிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது அவன் நல்லா நிக்கிறா, அவன் மேல போதிடக்கூடாதுன்னு சொல்லி வண்டி இவர் திருப்பும் போது இவர் தலையில அடிபட்டுறது. எங்க தங்கச்சியும் அவளோட சாக்லேட் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக ஓடி போறா. அப்படி அவ ஓடி போகும்போது சைக்கோ அந்த லேடியை இழுத்துட்டு போறதை இவ பாத்துருவா. அப்படியே அசையாம பயந்துகிட்டு இருப்பா. அதே நேரத்தை அவங்க அக்கா இவளுக்கு கால் பண்ணுவாங்க. இப்ப அந்த சைக்கோ அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு இப்போ தங்கச்சியை தேடி கிட்ட வரான். இதை பார்த்து அந்த பொண்ணு வேகமா ஓட்டத்தை ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடி போயிட்டே இருக்கும் போது அதே நேரத்துல இங்க டாக்ஸி டிரைவரும் தன்னோட பொண்ணு தான் நினைச்சு அவரு ஒரு பக்கம் ஓட, அதே நேரத்துல இந்த சைக்கோ இந்த பொண்ணை பார்த்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரே பொண்ணை 2 பேரும் தேடி ஓடிட்டே இருக்கும் போது அக்கா கால் பண்ணிட்டே இருக்கா. அக்காவோட கால் டக்குன்னு கனெக்ட் ஆகுது. அக்கா என்னடி ஆச்சு, ஏன் ஓடுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்ட பாருங்க. தன்னோட தங்கச்சி ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் பஸ் விட்டு இறங்கி வேகமா தங்கச்சி தேடி ஓடிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட தன்னோட தங்கச்சியோட லொகேஷன் இதுதான், அவளை யாரும் தாக்க வராங்க, அவளுக்கு ஆபத்து அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும்போது தங்கச்சி ஒரு இடத்துல பயந்து நடுங்கிட்டு இருக்கா. அந்த சைக்கோ போயிட்டான் போல. அக்கா நான் ஓகேன்னும் போது இப்போ திரும்பி பார்க்க அந்த சைக்கோ அந்த பொண்ணை தன்னை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இங்க அந்த டாக்ஸி டிரைவரும் ஒரு வண்டியை ஒரு வீட்டுக்கு வெளியே இருக்கிறத பாப்பாரு. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்க அவர் அந்த வீட்டுக்குள்ள போவாரு. அதே இடத்துல எங்க அக்காவும் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் வழியா உள்ள போவாங்க. அப்படி உள்ள போகும்போது அங்க ஒரு ஃபேமிலி போட்டோ பார்ப்பாங்க. இப்போ அந்த சைக்கோ பிடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு செமையா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அக்காவும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வராங்க. இப்ப தங்கச்சி கால் பண்ணும் போது போன் சவுண்ட் கிட்ட கேட்கற மாதிரி இருக்கு. அப்படியே நடந்து போறாங்க. கீழே ஒரு பேஸ்மெண்ட்ல அவளோட போன் கீழே இருக்கதா பாக்குறாங்க. தங்கச்சி தேடி கீழே இறங்கி போறாங்க. அங்க ஒரு இரும்பு கேட் இருக்கு. அந்த கேட் லாக் ஆயிருக்கு. ஆனா இப்ப அது ஓப்பனா இருக்கு. அவங்களும் கவனிக்காம போன் எடுத்துட்டு உள்ள போறாங்க. டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா கதவு லாக் ஆயிடுது. அந்த இருட்டுல அவங்க போன்ல இருக்க டார்ச் லைட் வச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அக்கா நடந்து போயிட்டே இருக்கும் போது ஆப்போசிட்ல அந்த சைக்கோ ஒரு பொண்ணு அடிச்சு தன்னை இழுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். இப்ப அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கும். இப்ப அவன் அந்த இடத்துல வேகமா ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அக்கா வேற ஒரு
இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவன் அடிச்சிட்டு வந்த அந்த பொண்ணு அக்கா இருக்கிறத பாத்துருவா. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர் ரியாக்ஷன் பண்றத அந்த சைக்கோ பாப்பான். அந்த பொண்ணை தர தண்ணி இழுத்துட்டு போயிருவான். இப்ப அந்த சைக்கோ டக்குன்னு வந்து அந்த ஓட்டில பாக்குறான். அவங்க அக்கா அங்க எல்லாம் அங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அப்படியே அவங்க தங்கச்சி என்ன அணைச்சு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல இந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட ஃப்ரெண்ட் எங்க இருந்தாருன்ற லொகேஷனை கண்டுபிடிச்சு வேகமா வந்து பாக்குறாரு. கார் இருக்கு, ஆனா காருக்குள்ள அவரோட ஃப்ரெண்டும் இல்ல கன்னும் இல்ல. டே எங்கடா போயிட்டு என் கண்ணு எடுத்துட்டு இவர் புலம்புறாரு. அதே நேரத்துல இங்க அந்த டாக்ஸி டிரைவரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல டபுக்குன்னு விழுந்துருவாரு. இடுப்பு வலிக்கு அப்படியே எழுந்து நடப்பாரு. நடக்கும்போது ஒரே தண்ணியா இருக்கும். இப்ப கொஞ்ச தூரம் நடந்து போனா ஒரு இடத்துல அங்க பயங்கரமான ஸ்மெல் வரும். பார்த்தா சைக்கோ கொலை பண்ண எல்லா பாடியும் இங்கதான் போட்டு வச்சிருப்பான். இதை பார்த்து அவரு பயந்து போயிருவாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவாரு. இங்க ஒரு பாடி இருக்கு, நீ உடனே இங்க வந்து பாருன்னு பேசும்போது வாய்ஸ் பிரேக் ஆகும், உங்களுக்கு கிளியரா கேட்காது. டே என் கண்ணு எங்கடா, முதல்ல என் கண்ணு கூறானு. டே இங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இது பண்றதெல்லாம் சைக்கோ தான், நீ வந்தனா என் பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அட்டக்குன்னு அது கால் கட் ஆயிரும். டாக்ஸி டிரைவரும் தன்னோட பொண்ணு இந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்க ஒரு பாடியும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படி அவர் பார்க்கும்போது ஒரு பொண்ணோட யூனிஃபார்ம் இவர் பொண்ணு மாதிரியே இருக்கும். கிட்ட போய் பாக்குறாரு, நல்ல வேலையா அவங்க பொண்ணு இல்ல. எங்க அந்த போலீஸ் ஆபீசர் வரும், என்ன அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருன்னு சொன்னா என்னவா இருக்கும், சரி அதை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஆபீஸ்க்கு போய் இந்த கேமரா காப்பீஸ பார்க்கும் போது ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருப்பாரு. அவர் அந்த ஓட்டிக்குள்ள போயிருப்பாரு, ஆனா அவர் திரும்பி வந்திருக்க மாட்டாரு. அவரோட வண்டியை யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போறத பாக்குறாங்க. எங்க அக்காவும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும் போது இப்போ யாரோ இவங்களை நோக்கி நடந்து வர மாதிரி தெரியுது. பயந்து போனவங்களும் ஓடுறாங்க. ஓடும்போது இவங்களுக்கு முன்னாடி தண்ணி இருக்கக்கூடிய ஒரு குழி மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம போய் மறைஞ்சாதான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு மூச்சை பிடிச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ள முழுங்கிடுறாங்க. ஆனா அங்க வந்ததோ டாக்ஸி டிரைவர். அவர் போயிருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஈரணி வெளியே வந்து பார்க்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு உண்மையான சைக்கோ கம்பி எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக வருவான். இப்ப அவங்களும் மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள மறைஞ்சுப்பாங்க. இப்ப அந்த சைக்கோ கம்பி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள பலார்னு ஒரு அடி அடிப்பான். ஆனா அந்த தண்ணிக்குள்ள ஹீரோனி இருக்க மாட்டாங்க, அவங்க வேற ஒரு ஓட்டிக்குள்ள மறைஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சைக்கோ அங்க இருந்து போயிடுவான். அடுத்தது என்ன பண்றது, இந்த பயங்கரமான சைக்கோ கிட்ட இருந்து தங்கச்சி எப்படி காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோனி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே இங்க அந்த சைக்கோ அந்த இருட்டான இடத்துல போறதுக்கான வித்தியாசமான ஒரு கண்ணாடி போட்டிருப்பான். அதனால முன்னாடி என்ன இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை போட்டுட்டு அவன் நடந்துகிட்டே இருப்பான். இப்ப ஹீரோனியும் இவன் முன்னாடி நடந்து போனா அவனுக்கு ஆபத்து தான், வேற ஒரு வழியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேல இந்த சீலிங் வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க தன்னோட தங்கச்சியை தேடி. இப்போ தங்கச்சியை கண்ணை திறந்து பாக்குறான். அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கா. அந்த இடத்துல அவளோட அக்காவுக்கு குடிக்க வேண்டிய சாக்லேட்டை கையில வச்சுட்டு ஓடும் போது அது தவறி கீழே விழுந்தது. அங்க சங்கிலியில கட்டப்பட்ட அந்த பையன் சாக்லேட்டை பார்த்தோன்னே அதை எடுக்கிறான். குட்ரா அப்படின்னு புடுங்கும் போது அவன் கையில கண்ணாடி கீறிடுது. அப்பதான் அவளுக்கு பரிதாபமா இருக்கு. அவன் கிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு கையில பட்ட இந்த கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த சைக்கோ வேகமா வந்து அவரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நசுக்கி தள்ளி விட்டுறான். ஆனா இதுல எங்க அந்த போலீஸ் ஆபீசரும் அவர்களோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்து ஐயர் ஆபீசருக்கு கீழே ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, இங்கதான் பெண்கள் எல்லாம் காணாம போறாங்க, எனக்கு சில ஆட்களை அனுப்புங்க, நாங்க போய் அந்த சைக்கோ பிடிச்சோம் அந்த பெண்களையும் காப்பாத்துறோம் போது நீ இப்பதான் கதை விடுற, உன்னை நம்பி ஆட்கள்லாம் விட முடியாது, முதல்ல அந்த கில்லர் யாரு, அவன் எங்க இருக்காம அவனோட டீட்டெயில் சொல்லு, அப்பதான் நம்ப வேணுமோ. சார் இப்பதான் நான் கண்டே பிடிக்க போறேன், இவ்வளவு 1008 கேள்வி கேட்டான், எப்படி சார் போய் அந்த பசங்களை காப்பாத்துறது, உன்னை நம்பிலாம் விட முடியாது, எனக்கு எல்லா டீட்டெயிலும் சீக்கிரமா சொல்லு, அப்ப வேணா நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு ஆள் அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கும்போது யாரா இந்த ஆபீசர் என்ன நம்பவே மாட்டேன்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் கடுப்பாக்குறாரு. இங்க தங்கச்சியும் கையில கட்டப்பட்ட அந்த பிளாஸ்டிக் வெட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஓடுறா. சைக்கோ தூங்கிட்டு இருக்கான். சத்தமே போடாம நகர்ந்து போகும்போது அவன் பாத்துறான். உனக்கு அதுக்குள்ள இங்க இருக்க போர் அடிச்சிருச்சா அப்படின்னும் போது கதை ஓபன் பண்ணிட்டு அவளும் வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். இப்ப அந்த சைக்கோ அங்க இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அங்க இருந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றான். அந்த பையனோட சங்கிலியும் கைட்டு விட்டுட்டு போய் அவளை பிடி. அந்த பையனும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ அடிச்ச அந்த பொண்ணும் நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி எல்லாமே நடந்து போயிட்டே இருக்கும் போது அதே இடத்துல ஹீரோனியும் தங்கச்சியை தேடி அப்படியே சீலிங்ல நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி சீலிங்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது தங்கச்சி கீழே இருக்கிறத பாத்துறாங்க, கத்துறாங்க. ஆனா அவளுக்கு காது கேட்கறதுனால திரும்பி பக்கமா நடந்து போயிட்டே இருக்கா. அவளுக்கு பின்னாடி சங்கிலியால அந்த குட்டி பையன் நடந்து போயிட்டு இருக்கா. தங்கச்சிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவங்களும் அந்த கம்பியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதோட ஸ்க்ரூ உடஞ்சு அவங்க டக்குன்னு கீழே விழுந்துறாங்க. அதே இடத்துல எங்க தங்கச்சி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் போது டாக்ஸி டிரைவரை பாத்துறா. அவரை பார்த்தோன்னே அவ பயந்து போறா. அவரும் இருமான்னு அவனுக்கு காப்பாத்துறேன் போது அதுக்குள்ள அவங்க வந்து வேகமா ஓடி போயிடா. அப்படியே வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ கடைசியில அவங்க அக்காவை பாத்துறா. அவங்க அக்கா பார்த்தோன்னே கதறி அழுத ஆரம்பிக்கிறாங்க. அக்காவும் கவலைப்படாத, நான் இருக்கல, நான் உன்னை பாத்துக்கிறேன், எந்த வழியா தப்பிக்கிறது உன்னால சொல்ல முடியும் போது அவ செவுத்துல கை வச்சு ஃபீல் பண்றா. அவளுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. இங்க ஒரு மெட்ரோ இருக்கு, அந்த வழியா நம்ம போயிடலாம் சொல்லிட்டு அக்கா கூட்டிட்டு அந்த வழியா போறா. போகும்போது அவங்க மெட்ரோ இருக்கதான் பாக்குறாங்க. அங்க இருந்த கம்பியை உடைக்க முயற்சி பண்றாங்க. அக்காவும் தங்கச்சும் மாத்தி உடைக்கிறாங்க. ஆனா அதை உடைக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம டைம் ஆனனால அங்க இருந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு கடைசி மெட்ரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. எங்க அந்த போலீஸ் ஆபீசரும் என்னவோ ஒரு ஐயர் ஆபீசர் ஆள் தரமா தெரியல, நானே பேசாம கீழே இறங்கி போய் பாத்துறேன்டா அப்படின்னமோ. சார் யோசிச்சுக்கோங்க, கொஞ்சம் இருட்டா இருக்கு, என்னோ பயமா இருக்கு சார் என்னமோ, இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா, நான் இறங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு சரிவா லைட் எடுத்து கூட நான் இறங்குறேன் போது இப்போ அந்த இடத்துல இருந்து சத்தம் கேக்குது. சார் ஏதோ பூதம் ஏதோ கிளம்பி வந்துருச்சு போல சார் நம்ம இல்லா போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்தா ஒரு பொண்ணோட கண்ணு தெரியும். கைக்கு என்ன தப்பிச்சு வந்த பொண்ணு
பொண்ணு இந்த வழியா வந்திருப்பா. அவளை கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க. ஒரு பொண்ணு காப்பாத்திட்டோம், கண்டிப்பா சைக்கோ இங்கதான் இருப்பான், மத்த பெண்களும் இங்கதான் இருக்கும் சொல்லி பேசிட்டே இருக்கும் போது, சார் இந்த பொண்ணு ஆபத்துல இருக்கு, பேசாம இந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், ஆட்கா வந்து பிறகு நம்ம கீழே இறங்கி போலாம் போது, இல்ல வேணாம், மத்த பெண்களும் ஆபத்தா இருக்கும், பேசாம நான் கீழே இறங்க, நீ இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே இறங்கி போவாரு. இப்ப அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு பயம் வருது. இல்ல கீழே போகாதீங்க அந்த சைக்கோ இருப்பான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப அந்த எட்டி பார்த்த போலீஸ் ஆபீசர் அந்த சைக்கோ உள்ள எடுத்துறான். அந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கா. இப்போ கம்பி எடுத்துட்டு சைக்கோ அந்த காரு கிட்ட வர அடிச்சு அந்த பொண்ணை தானே எடுத்துட்டு போறோம். இங்க பேஸ்மெண்ட்ல நடந்து போன போலீஸ் ஆபீசருக்கு வெளியே யாரோ கதற சத்தம் கேக்குது. இப்ப அக்கா தங்கச்சோ வேற ஒரு வழியை பாத்துருவாங்க. அங்க தப்பிச்சு போனான்னு சொல்லி முதல்ல அக்கா போயிடுவா. தங்கச்சியோட கையை கொடுத்துட்டு வா ஏறினும் போது அதுக்குள்ள சைக்கோ தங்கச்சியை தானே உள்ள எடுத்துட்டு போறான். இதை பார்த்த அக்காவும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாக்கிட்டும் தன்னோட தங்கச்சி ஆபத்துல இருக்க காப்பாத்துவாங்கன்னு சொல்லி கத்துவாங்க. ஆனா எல்லாருமே கதவை சாத்திட்டு உள்ள போயிருவாங்க. வேற வழி இல்ல, நம்ம தான் தங்கச்சி காப்பாத்துன்னு சொல்லி கம்பி எடுத்து திரும்ப அவங்க அண்டர் கிரவுண்ட்ல நடந்து போறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ அந்த சைக்கோ அவளையும் அடிச்சு லாக் பண்ணிடுறான். இப்ப அக்கா இறந்து பாக்குறாங்க. தங்கச்சி இருக்கா. தங்கச்சி ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போறா. அவ கண்ணு உடனே மூடிட்டு நம்ம இங்க தப்பிச்சு போகணும்னு சொல்லி பொறுமையா நடந்து போறாங்க. அந்த சைக்கோ சில கெமிக்கலா வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அவங்க தெரியாம வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிடறாங்க. இப்போ அந்த சைக்கோ வரா. அவங்க இல்லாததை பார்த்து அவனும் கடுப்பாய் எல்லா இடத்தையும் தேடிட்டே இருக்கான். இப்போ அக்கா தங்கச்சி அவன் மேல பொருட்களை தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது சைக்கோ அக்காவோட கலை பிடிச்சி எடுத்துறான். அக்காவும் தங்கச்சியை பார்த்து ஓடு என்னை பார்த்து வெயிட் பண்ணாத ஓடு அப்படின்னும் போது அக்காவை பார்த்து தங்கச்சியோ பயந்து போய் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறா. ஓடிக்கிட்டே இருக்கா. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இங்க அக்காவும் பக்கத்துல இருந்த கரண்ட் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கா. இப்ப தங்கச்சிக்கு எந்த வழியா போகணும் தெரியாம பயந்துட்டே இருக்கும் போது அந்த குட்டி பையன் வரான். அவன் கிட்ட தயவு செஞ்சு இங்க வந்து தப்பிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கதறி கேட்டுக்கிட்டே இருக்கா. அவனும் அந்த பொண்ணை தாழ்த்தான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரான். அவளும் இதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன் போது டிராவை ஓபன் பண்ணணுமா. அந்த டிராவை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு கீ இருக்கும். இந்த கீ வச்சு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றத அவன் சொல்லுவான். இப்ப அங்க வந்து சிசிடிவி கேமரால அக்கா ஆல்ரெடி சைக்கோ வச்சு அந்த டிராப்ல மாட்ட போற மாதிரி தெரியும். இதை பார்த்து தங்கச்சும் அக்கா காப்பாத்துன்னு சொல்லி அங்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஆல்ரெடி சைக்கோ அந்த கண்ணாடி போட்டிருப்பான். அந்த கண்ணாடியில ஹெவியான லைட்டோட வெளிச்சம் பட்ட உடனே அவனால பார்க்க முடியாது. கண்ணு கூசம் கத்த ஆரம்பிப்பான். இதை பார்த்து அக்கா அங்க வந்து எஸ்கேப் ஆகி வேற வழியா ஓடி போயிடுவாங்க. இந்த பொண்ணை கொலை பண்ணாம தப்பிக்க விட்டுட்டோன்னே சொல்லி கோப்பட்டு அவனும் அங்க எல்லா லைட்டையும் உடைச்சி வெறித்தானா பண்ணிட்டு இருப்பான். அதே நேரத்துல அந்த டாக்ஸி டிரைவரும் கடைசியில அந்த சைக்கோ இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துருவாரு. ஆனா அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தங்கச்சியும் அந்த பையனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க. அங்க இருந்த காணா போனவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க வந்து வாஷ்ரூம் போவாரு. அங்க ஒரு பொண்ணை தலைகீழ தொங்க வைக்கப்பட்டிருக்கும். அது பார்த்தவர் கதற ஆரம்பிப்பாரு. ஏன்னா அது இவரோட பொண்ணு. இந்த சைக்கோ தன்னோட பொண்ணு கொலை பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு செம்ம கொலவெறியில அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அங்க வந்து எல்லா பொருளையும் அடிச்சு உடச்சிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல அந்த சைக்கோ அக்காவையும் தங்கச்சியும் ஒரே டைம்ல மர்கியா பண்ண சொல்லிட்டு வெறித்தனமா வந்துகிட்டு இருப்பான். இங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துருவாங்க. என்ன தப்பிக்கணும்னு சொல்லும் போது அந்த குட்டி போய் அங்கே நின்று இருப்பா. சரி நீயும் வராம போலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சைக்கோ அக்காவை கொலை பண்ண வருவான். அது கூட தங்கச்சி காப்பாத்திடுவா. அப்படி ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போடும் போது அங்க அந்த ஓட்டையை அவங்க இடிச்சிருவாங்க. அதுல ஒரு கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கும். இப்ப கடைசியில அந்த சைக்கோ உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஓங்கி அடிக்க வரும்போது இப்போ டாக்ஸி டிரைவர் வந்துருவாரு. உன்னை நல்லா தேடிட்டு இருக்கேன் மாட்டினியா சொல்லிட்டு அவனை போட்டு செம்மையா அடின்னு அடிச்சு பொழக்க ஆரம்பிப்பாரு. ஆனா கடைசியில அந்த சைக்கோ இங்க பாரு உன் பொண்ணு செத்தது காரணம் நீதான் அப்படின்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருவாரு. அந்த கேப்ல அவரை போட்டு செம்மையா அடிச்சிருவான். இப்ப அந்த டாக்ஸி டிரைவர் அவர்கிட்ட இந்த கன் வச்சு சைக்கோட வயிற்றுலயே ஷூட் பண்ணுவாரு. ரெண்டாவது ஷூட் பண்ணும்போது அங்க அந்த ஒரு பைப்ல பட்டவனே கேஸ் லீக் ஆயிரும். இப்போ அதுல இருந்து நெருப்பு வர ஆரம்பிக்கும். இங்க ஹீரோனியும் தங்கச்சியும் அந்த பையனும் வேற இடத்துல ஒழிஞ்சுப்பாங்க. இப்ப மேல ஒரு ஆள் சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கும்போது தூக்கி போடும் போது அங்க வந்து ஒரு பொருள் டமான்னு பறந்துரும். அங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் வெளியே வந்து சிகரெட் போட்ட புனையுமா தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே எஸ்கேப் ஆயிடுவாரு. எங்க அந்த குட்டி பையன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் தப்பிறதுக்கான வழியை காமிச்சிருவான். அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போகும்போது தங்கச்சி இருக்கானா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போது டைம் ஆயிடுச்சு வா நம்ம இங்க இருந்து போனும் போது இருக்கா ஒரு 5 நிமிஷம் அப்படின்ட்டு நீ எங்க கூட வாணும் போது அவன் பயப்படுவான். இல்ல நான் வரல சரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் நீ உதவி பண்ணக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது பக்கம் வாடிண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இப்ப அக்கா மேல நடந்து போகும்போது இப்ப தங்கச்சி பாக்குறா அக்கா போகாத மேல அப்படின்னும் போது பார்த்தா சைக்கோ கட்டி எடுத்து ஈரனோட தலையிலே போட்டு அடிச்சிருவாங்க. தங்கச்சி தள்ளி விட்டுருவான். தங்கச்சி கீழே விழுந்த உடனே அன்கான்ஷியஸா போயிடுவான். அவன் மேல நிறைய லிக்விட ஊத்தி விட்டுருவான். அக்கா தங்கச்சி சேர்ந்து ஏன் கண்ணிலே மனத்தை விடுறீங்களா இப்ப பாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போட்டு செம்மையா அடிப்பான். அவளை கொலை பண்ண முயற்சிப்பான். அந்த பையனை பார்த்த சைக்கோ அவளை பிடுறா அப்படின்னும் போது தங்கச்சிய அந்த குட்டி பையன் பிடிச்சிப்பான். தங்கச்சியும் அக்காவை விட்டுன்னு சொல்லி கத்தி கதர்வா. என்ன ஒவ்வொன்னா விட்டுருவேன் நான் அக்காவை என்ன அலைய விட்டா. இப்ப அந்த சைக்கும் தங்கச்சி அடிக்க வரும். அதுக்குள்ள அக்கா நடுல வந்து அடி வாங்கியிருப்பாங்க. ஓ சென்டிமெண்டா எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது. இப்ப ஹீரோனையும் சைக்கோ கிட்ட வந்து ஆட்டிய போட்ட லைட்டரை கையில வச்சிருப்பாங்க. இப்போ அதை அவங்க அப்படியே கொளுத்து விடுவாங்க. ஆல்ரெடி சைக்கோ ஒரு லிக்விட கீழே ஊத்திருப்பான். அது ஒரு டைப் ஆஃப் பெட்ரோல் தான். அவன் காலையும் வந்து இருக்கும். இப்ப அதை கொளுத்து விட்ட உடனே அவனும் ஹீரோனையும் சேர்ந்து அப்படியே எரிய ஆரம்பிப்பாங்க. தங்கச்சி மேலே அந்த லிக்விட் இருக்கும். ஆனா அந்த பையன் தங்கச்சி கத்தியமா பிடிச்சிருப்பா. அதனால அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்ப அவளும் அக்கா அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருப்பான். ஆனா அந்த சைக்கோட
சேர்த்து அவங்க அக்காவும் அந்த நெருப்புல ஏறி ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த டாக்ஸி டிரைவரும் அவங்க வந்துருவாரு, தங்கச்சியும் அந்த குட்டி பையனும் பிடிச்சு வச்சிருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க போலீஸ் ஆபீசர் ஆம்புலன்ஸ் வருவாங்க. தங்கச்சி கூட்டிட்டு போகும்போது அக்கோட முதலும் கீழே வந்திருக்கும். அதை பார்த்து அவ எடுக்க வருவா. அதே இடத்துல அந்த டாக்ஸி டிரைவரும் வருவாரு, அதை எடுத்து கொடுப்பாரு. அதை பார்த்த உடனே அவ கதறி கதறி அழுக ஆரம்பிப்பா. பாஸ்டர் வந்து ஒரு விஷயத்த காமிப்பாங்க. தங்கச்சிக்கு இதுக்கு அடுத்த நான் மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்ச அக்காவும் தங்கச்சிக்காக சைட் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தங்கச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப அவ கதறி கதறி அழுகிறதாங்க அந்த மக்களும் போலீஸ் ஆபீசரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சைக்கோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு டோர் மட்டும் லாக் ஆயிருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர் நெருப்புல எரிஞ்சு போனவங்களோட பாடி அங்க அந்த டேபிள்ல இருக்கும். அதை பார்த்து அந்த ஆபீசர் அந்த பாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சாங்க எல்லாருமே போன பிறகு பேஸ்மெண்ட்ல திரும்பவும் யாரும் அந்த ரெட் கலர்ல கண்ணாடி போட்டிருக்காங்க. சங்கிலியோட சத்தமும் கேக்குது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படின்னு மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.